அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களாக மக்கள்லாம் என்கிட்ட நான் ஒரு நெறியாளரா இருக்கிறதுனால நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இதெல்லாம் யார்கிட்ட கேட்கணும்? சரியான ஆள் தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்ப இந்த நெருக்கடியில நாங்க சந்திக்க முடியாம இன்னைக்கு தான் சந்திச்சிருக்கோம். அவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் கேட்டு அதை விட தெரிஞ்சுக்கிறோம். இமாம் சைஃபுல்லா அவர்களை தான் நம்ம சந்திக்க போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, ஓகே. நீண்ட நாட்களாக மக்கள்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. நான் ஒரு நெறியாளா இருக்கிறனால. அதாவது இப்ப தமிழ் தேசியமும் இஸ்லாமுக்கும் எதிரா இருக்கு. ஒரு இமாமா இருக்கிறாங்க, ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு இஸ்லாமியர் இருந்துகிட்டு ஒரு மேல இருக்காங்க, ஒரு மக்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடியவங்க, நேர் வழி காட்டக்கூடிய இருக்கவங்க தமிழ் தேசியத்துல போய் இணைஞ்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு பிரிவாதனை இல்லையா? அதாவது ஆஹ் முஸ்லீமா இருக்கக்கூடியங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கருப்பரும் வெள்ளையரும் வேற வேற இல்ல, ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ் தேசியம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க தான் உயர்ந்தவங்க, நாங்க தான் தமிழ் தான் எங்க பச்சு முன்னாடி, மத்த மொழி இல்லாம கீழே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இஸ்லாத்துக்கும் பிரிவாதனை இல்லையா? இதை ஏத்துக்கூடிய நீங்க இது சரியான பாதையா? அதாவது முதல்ல வந்து இமாமாகிய எனக்கு தமிழ் தேசியத்துல என்ன வேலை அப்படிங்கிறதுக்கு முதல்ல நான் பதில் சொல்லிடுறேன். இமாம் சைஃபுல்லாங்கிறவர் வந்து ஏதோ வேறு தேசத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர் இல்லை. இங்கே நிலச்சி வாழ்ந்த என்னுடைய முன்னோர்கள் 500 வருஷத்துக்கு முன்னாடி தேவராகவோ, தேவேந்திரராகவோ, கல்லராகவோ, மறவராகவோ ஏதாவது ஒரு தமிழ் குடியில தான் பிறந்திருப்பாங்க. பழனி பாபா அவர்கள் சொன்னது போல இஸ்லாம் இஸ் ஏ இஸ்லாம் நாட் எ ரிலீஜியன், இட் இஸ் எ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த இஸ்லாம்ங்கிறத ஏன் நாம தழுவணும் அப்படின்னா, இந்த சாதிய ஒடுக்குமுறை ஏற்ற தழுவுல இருந்து விடுபெறுவதற்காக வேண்டியும், தீண்டாமையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டியும் நம்ம இஸ்லாத்தை தழுவணும். அப்படிங்கிறப்ப நம்ம முன்னோர்கள் இஸ்லாத்தை தழுவுனாங்க. அதனுடைய வாழையடி வாழையா நம்ம இஸ்லாத்தை தழுவி அந்த மார்க்கத்தை படித்து எப்படி அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதோ, அதே மாதிரி அனைவரும் இமாம் ஆகலாம். நீங்களும் நாளைக்கு இமாம் ஆகலாம், யார் வேண்டுமானாலும் இஸ்லாத்துல வந்து இமாம் ஆகலாம். அப்படி நம்ம ஆயிருக்கோம். நான் இமாம் ஆயிட்டேன், இஸ்லாத்தை தழுவிட்டேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய என் தாய்மொழி தமிழ் இல்லைன்னு ஆயிடாது. இப்ப எனக்கும் என் தந்தைக்கும் சண்டை. என் தந்தை முகத்திலேயே முழிச்சிடக்கூடாது, அவர் எனக்கு தந்தையே இல்லைன்னு நான் வாயளவுல சொல்லிட்டு போனாலும், அதனால அவர் தான் எனக்கு தந்தை. நான் 1000 சொல்லலாம், அவர் எனக்கு பிடிக்காம போகலாம், அவர்கிட்ட நான் பேசாம கூட இருக்கலாம், அவர் என்னை திட்டலாம், நீ என் பிள்ளையே கிடையாதுடா, நான் சொல்லுவேன் நீ என் அப்பனே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அவர் தான் எனக்கு தந்தை. அதே மாதிரிதான் நான் 1000 மதத்தை தழுவினாலும், 1000 மொழிகளை கத்துக்கிட்டாலும், நான் பிறந்த குடிதான் என் தமிழ் குடி, நான் பிறந்த இனம் தான் தமிழ் இனம். அதனால நாம வந்து ஒரு மொழியை பேசக்கூடிய மக்கள், என் மொழி தாய்மொழி தமிழ், அந்த தமிழை பேசக்கூடியவர்கள் தமிழர்கள், அந்த தமிழர்கள் நிலைத்து வாழக்கூடிய நிலம் தமிழ் நிலம். அந்த நிலத்தை பாதுகாக்க, மக்களை பாதுகாக்க, மக்களின் உரிமையை பாதுகாக்க, மொழியை பாதுகாக்க, கலை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் இவைகள்லாம் பாதுகாப்பதற்கு ஒரு மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது, ஒரு அரசியல் தேவைப்படுது. அந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல். நாங்கள் எல்லாம் எங்கள் இனத்துக்கான முதல்ல என் வயிறு நிறையணும், அப்புறம் அடுத்த வயிறு நிறையணும். அது மாதிரி முதல்ல என் இனம் பாதுகாக்கப்படணும், என் இனம் அழிஞ்சிடக்கூடாது, என் மொழி அழிஞ்சிடக்கூடாது. இது பிரிவாதனை இல்லையா? இது பிரிவாதனை இல்லையா? சொல்றேன். இப்ப நீங்க வந்து பிரிவினைவாதம் கேக்குறீங்க. எப்படி தமிழ் தேசியம்ன்றது பிரிவினைவாதமாகும்? நான் இது என் தாய் பட்டினியா கிடக்கா, என் தாயை நான் பாதுகாக்கணும், என் தாயை நான் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், என் தாயை நான் காப்பாற்றணும்னு நான் துடிக்கிறேன். அது எப்படி? என்ன நீ உன் தாயை மட்டும் தான் காப்பாத்துவியா? அப்ப ஊர்ல உள்ள தாயெல்லாம் யாருக்காது? ஊர்ல உள்ள தாயெல்லாம் ஊர்ல உள்ள பிறந்தவன், அந்த தாய்க்கு பிறந்தவன் காப்பாத்துவான். என் தாய் சாக கிடக்கிறத, என் தாயை பாதுகாக்கிறத என்னுடைய கடமை. இது எப்படி பிரிவினவாதமாகும்? எனக்கு பசிக்குதுடா, சுயநலவாதி மாதிரி பேசாதடா. அப்ப எல்லாருக்கும் பசிக்குது எனக்கு எப்படா தெரியும்? என் வயிறு பச்சாதுனால எனக்கு தெரியும். உதாரணமா பிரிவினவாதம் சொல்றீங்கல்ல, இப்ப அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது பண்ணி பாருங்க. இந்த பிரிவினவாதம்ங்கிறது முதல்ல வந்து அரசியலமைப்பு சட்டம் தான் நமக்கு கொடுத்துருக்குறேன். தெலுங்கு பேசக்கூடியவர்கள் ஆந்திரா, மலையாளம் பேசுபவர்களுக்கு கேரளா, தமிழ் பேசுபவர்களுக்கு தமிழ்நாடு, ஒரிசா பேசக்கூடியவர்களுக்கு ஒரிசா, பஞ்சாபி. இது எது பிரிவினவாதம்? அவங்கவுங்க நிலைக்கு அவங்கவுங்க மொழி, அந்தந்த மொழி சார்ந்து அந்தந்த நிலத்தில் நிலைத்து வரக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய அரசியலை வந்து கட்டமைச்சுக்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு வரையறை தான் இது. இது பிரிவினைவாதம் அல்ல. இதே மாதிரிதான் தமிழ்நாடு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், தமிழ்நாட்டுல என் பேரை சொல்லி தமிழ்நாட்டை நாங்க வளர்க்கிறோம், தமிழ்நாட்டை நாங்க பாதுகாக்கிறோம், தமிழை நாங்க உயர்த்துறோம்னு சொல்லிவிட்டு ஒருத்தன்ட்ட போய், நண்பா உனக்கு நான் பிசினஸ்ல உன்னை நான் அப்படி கொண்டு போயிடுறேன், உன்னை நான் டாப்புக்கு கொண்டு போயிடுறேன், நீங்க நம்பர் 1 பிசினஸ் மேனா உன்னை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடாப்பட்டியில இருந்து காசை திருடிக்கிட்டே இருந்தா
அது துரோகம் இல்லையா? கண்டிப்பா. அந்த துரோகத்தை தான் இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திராவிடம்ங்கிற பேர்ல, ஈவேராங்கிற பேர்ல, கம்யூனிசம்ங்கிற பேர்ல. நீங்க சொல்லக்கூடியது ஈவேரா. அதாவது நீங்க பழனி பாபான்னு சொன்னீங்கல்ல, அது ஈவேரான்னு சொன்னீங்க. அதுலயே ஒரு கேள்வி. அதாவது பழனி பாபா அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொள்ளையோ அவர் நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்ற இங்க அதாவது தமிழ் தேசியம் இருக்கக்கூடிய அனைத்து சீமாவில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் இருக்கக்கூடிய இத பெரியாரை நாங்க ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம், புறந்தள்ளிடுவோம் அப்படின்னு பெரியார புறந்தள்ளுறாங்க. ஆனா பழனி பாபா பெரியாரை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய அதுலயே இருக்கிற கலப்படம் இருக்கு, அதுலயே பிரிவும் இருக்குல்ல, முரண்பாடு இருக்கு. முரண்பாடு இருக்கு. அதாவது பழனி பாபாவுடைய சொன்ன அந்த காலம் அந்த நேரம் அது வேற காலகட்டம். சரி, அப்படியே இருந்தாலும் பழனி பாபா முதலில் பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கொண்டாரா அப்படிங்கறத பழனி பாபாவினுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம முழுசா ஆய்வு செஞ்சு பார்க்கணும். பழனி பாபா அவர்கள் சொல்லியிருக்காங்க, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. அது அந்த காலத்தின் அவர் வாழ்ந்த காலத்தின் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வழிமுறை தேவைப்பட்டது. ஆனா அதை பேசினாரு, அது சரியா பட்டுச்சு மக்களுக்கு. இன்னைக்கு அது சரியா படுதுன்னா, சீமான் அவர்கள் பெரியாரும் போராடினார், அதை நான் ஏற்கிறேன். பெரியார் மட்டும்தான் போராடினார் பெண்ணியத்திற்காக, சாதிய ஒழிப்புக்காக, என்ன தீண்டாமைக்காக பெரியார் மட்டும்தான் போராடினார், அதை நான் ஏற்க முடியாது. அப்ப என் ரெட்டமலை சீனிவாசன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அதாவது உங்களுடைய கோட்பாடு என்னன்னா, போராடி இருக்காரு, அதை ஏத்துக்கணும். ஆனா பெரியார் மட்டும் தான் போராடான்னு ஏத்துக்கிற மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய கோட்பாடு. பெரியார் தான். ஆனா நீங்க பெரியார புறக்கணிக்கல, எல்லாம் அவர் தான் பண்ணாருன்னு சொல்றதுக்காக தான் அவரை புறக்கணி நிலைப்பாடு. இப்பவும் நம்ம பெரியார எல்லாரும் என்ன விளங்கிட்டாங்க அப்படின்னா, உங்க பெரியார முழுமையா புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு விளங்கிக்கிறாங்க. எப்ப புறக்கணிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, பெரியார மறாய்வு செய்யறோம்ல, துலுக்கர்கள், தமிழ் கீழானவர்கள், இவர்கள்லாம் இந்த தேசத்தின் விரோதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தன் பிறந்த நாள் செய்தின்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுறாருல, இதையெல்லாம் எடுத்து வாசிக்க போகும்போது என்ன அந்த மனுஷன் இப்படி இல்லாம பேசியிருக்கான், ஒரு பக்கம் போராளிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் புரளியா பேசி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறு ஆய்வு செய்ய போகும்போது, சரி இந்த ஆளை இனி நம்ம ஆதரிக்கிறத விட பெண் உரிமைக்கு அவர் தான் போராடினது நிறைய பதிவுலாம் இருக்கு. பெண் உரிமைக்காண்டி போராடி இருக்காரு, விடுதலைக்காண்டி போராடி இருக்காரு. பெண் உரிமைக்காக வேண்டி அவர் மட்டும்தான் போராடி இருக்குங்கிற பதிவை செஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப நம்ம தாத்தாமார்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? நம்ம தெய்வ திருமன் முத்துராமலிங்க தேவரா இருக்கட்டும், ரெட்டமலை சீனிவாசனா இருக்கட்டும், அயோத்திதாச பண்டிதரா இருக்கட்டும், நம்ம ஐயா முக்கிய தேவரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? வள்ளலார், வைகுந்தர், இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இவங்க எல்லாம் அந்த மண்ணுல சீர்திருத்தமே பண்ணலையா? எல்லாரும் பெண்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்களா? அப்ப இவங்களையெல்லாம் மறைச்சிட்டு என்னடா பெரியார மட்டும், சரி அப்படியே நீ பெரியார கொண்டு வந்தது இல்ல, இந்த லட்சணத்துல இன்னைக்கு நாடு எந்த லட்சணத்துல இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? இந்த லட்சணத்துல இந்த நாட்டை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு இந்த பெரியாரிய கருத்துக்கள்லாம் பேசுனியா, கொண்டு வந்து எங்கள்கிட்ட திணிச்சியா? எல்லாமே ஒரே நேரத்தை சரி பண்ணிட முடியாதுல்ல, எல்லாத்தையும் ஒரே நேரத்தை சரி பண்ண முடியாதுல. குறைஞ்சு அதாவது 60 வருஷம் ஆண்டுட்டாங்க தம்பி பெரியார் பேரை சொல்லி. ஒரு சின்ன நாடு மலேசியா, சிங்கப்பூர் 10 வருஷத்துல லிலிகுவானி உலகத்தின் வல்லரசு நாடா மாத்திட்டான். 60 வருஷமா நாட்டை கொடுத்துருக்கு இந்த திமுக அதிமுக. அதுக்கு போக காங்கிரஸ்ல ஒரு 10-15 வருஷம், மத்தியில ஆண்டிருக்குது பிஜேபி காங்கிரஸ் ஒரு 70 வருஷம். இப்ப என்ன செய்யும்? எதை பெரிய நாடு சரி பண்ண முடியாதுன்னா, முதல்ல சிறுக ஆரம்பிடா. ஒவ்வொரு ஸ்டேட்டா சரி பண்ணியிருந்தா கூட இந்த வரைக்கும் சரி பண்ணிருக்கலாம் தம்பி, நாடு முழுக்க. அப்ப இதே இஸ்லாமி சொல்லக்கூடியவங்க தான் இப்ப எஸ்டிபி எல்லாம் எடுத்துக்கிறீங்க, அதிமுக பயணிச்சாங்க. 2021 பாராளுமன்ற தேர்தல வாக்கு கேட்டு அதிமுக ஆதரிச்சாங்க. அப்ப பிஜேபி இல்ல அப்படின்னு சொன்னேன். இப்ப அதையும் எஸ்டிபி கட்சி நாங்க திமுக கூட்டணி இல்ல, நாங்க எப்பயுமே சரவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதே இப்ப திமுக கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்களும் இஸ்லாமிய கூட்டமைப்பு தான், அவங்களும் மார்க்கத்தை படிச்சவங்க தான். ஏன் திமுக ஆதரிக்கிறாங்க? திராவிடத்தை ஆதரிக்க காரணம் என்ன? அதாவது இமாம் சைஃபுல்லா சீமான் அவர்களையும் தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்கிறதுக்கான நோக்கம் வேற. இங்க என் நாடு அழிஞ்சு போய் கிடக்கு, என் மொழி சிதைஞ்சு போய் கிடக்குது, என் உரிமைகள் திருட்டு போய் கிடக்குது, இஸ்லாமியர்களுக்கான உரிமைகள் சுத்தமா ஜீரோ. உரிமைகள்னா இந்த மாதிரி சொல்றீங்க? அரசியல் பிரதிநிதித்துவம் கிடையாது. நீங்க படிச்சீங்க இல்ல, என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க? மார்க்க படிப்பு, உலக கல்வி தம்பி. உலக கல்வி படிப்பு என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க? 12th முடிச்சிருக்கேன். வேற அதுக்கு மேற்படிப்பு ஏன் படிக்கல? படிக்க முடியல, உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்ல, படிக்கிறதுக்கு உண்டான அந்த படித்தரங்கள் உங்களுக்கு அந்த கோட்டங்கள் கிடைக்கல. கல்லூரியில படிக்கிறதுக்கு உங்க குடும்ப பொருளாதாரத்துல வீழ்ந்து கிடக்க போகும்போது நீங்க எப்படி கல்வி ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? இது 12th வரைக்கும் ஃப்ரீயா கொடுக்குறாங்கல்ல, பட்ட படிப்பு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதாவது அதிக மதிப்பெண் எடுக்கிறவங்க கல்வி ஃப்ரீயா கிடைக்குது தம்பி. எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிருக்கலாமே, அதிக அட்வொகேட் படிச்சிருக்கலாமே, ஒரு பொறியாளர் படிச்சிருக்கலாமே, ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாமே, ஏன் படிக்கல? நீங்க எல்லாரையும் படிக்க வைப்பாங்க, அவங்க விருப்பம் இருக்கணும்ல. எது விருப்பம்? தனித்தப்ப விருப்பம் இருக்குது. என் பிள்ளைய நான் ஐபிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன். சீட்டு கிடைக்குமா? எந்த கல்லூரில ஃப்ரீயா கிடைக்குது கேட்டு வாங்கி. அதிக மதிப்பெண் எடுக்கணும்ல, அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல. வாங்கி தரேன். அதிக மதிப்பெண் எடுத்த என்னுடைய சொந்தக்கார பிள்ளை எல்லாம் நான் காட்டுறேன். ஏன் அனிதா ஏன் தற்கொலை செஞ்சு செத்துச்சு? அதிக மதிப்பெண் எடுத்த அனிதா ஏன் தற்கொலை செஞ்சு செத்துச்சு? அதிக மதிப்பெண் தான் வச்சிருந்திருக்கல, அப்புறம் ஏன் செத்துச்சு அந்த பிள்ளை?
இங்க எல்லாம் வந்து ஏமாற்று வேலை நடக்குது தம்பி. ம். அப்போ இந்த ஏமாற்று வேலை எனக்கு புரிஞ்சிருச்சு. ம். அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஒருத்தன் அடிமையா இருக்காங்கிறத உணர்த்திடு, அதுக்கப்புறம் அவனே போராட ஆரம்பிச்சிருவான். ம். நான் உணர்ந்துட்டேன், நான் அடிமையா இருக்கேன், எனக்கான அரசியல் இங்க இல்ல, எனக்கான உரிமைகள் இங்க இல்ல, எனக்கான பாதுகாப்பு இங்க இல்ல, எல்லாமே வேஷமா இருக்கு, என்னுடைய உழைப்பை உறிஞ்சி திங்கிற ஒரு வேஷ அரசியல் தான் நடக்குது, என் வரியை மட்டும் சுரண்டிக்கிடுவான், எனக்கான உரிமை எதுவும் கொடுக்க மாட்டான், சரியான சாலை, சரியான கல்வி, சரியான சம்பளம், வேலை வாய்ப்பு, இது எதுவுமே கிடைக்காது. எல்லாம் நான் நாய் பொழப்பா படிச்சு இப்போ என் குடும்பத்தை நான் என்ன செய்யணும், இப்ப என்ன பாதுகாத்துக்கணும். சொல்றாங்கன்னா அவங்க, சரி, இஸ்லாமியர்களுக்கான உரிமை முழுக்க முழுக்க சரியா இருந்துச்சுன்னா ஏன் இஸ்லாமியர்கள் வெளிநாட்டுக்கு படம் எடுக்கணும்? ம், இஸ்லாம் என்ன சொல்லுது? ஆடம்பர வாழ்க்கை வாழ சொல்லுதா? இல்ல நல்லா ஷர்ட் போட்டுக்கிட்டு, நல்லா இல்ல சட்டை போட்டுக்கிட்டு, நல்லா ராயல் ரிச் லைஃப் வாழ சொல்லுதா இஸ்லாம்? இல்ல. எளிமையா தானே வாழ சொல்லுது. ம். ஏன் இஸ்லாமியர்கள் அந்நிய நாட்டுக்கு படம் எடுக்கிறாங்க? இங்க விவசாயம் பண்ணா என்ன? அப்போ இங்க உனக்கான உரிமைகள் கொடுக்கப்படல, உனக்கான கல்வி மறுக்கப்படுது. நீ எதையாவது ஒரு துறைக்குள்ள, காவல்துறைக்குள்ளேயோ ராணுவத்துக்குள்ளேயோ எதுக்குள்ளேயாவது போறான்னு நினைச்சீங்கன்னா உன்னை ஒடுக்குறான். அதுக்குதான் இந்த மதிப்பெண்கிற காரணத்தை வைக்கிறான் முன்னாடி. நீ தகுதியான, ஏன்னா தகுதியை நீ தானே உருவாக்கணும். ம். ஒரு மரத்தை வச்சவன் தான் தம்பி தண்ணி ஊத்தணும். மரத்தை வைக்கிறது மட்டும் நம்ம வேலை இல்ல, குழந்தையை பெற்றுட்டா மட்டும், பேர் வச்சுட்டா மட்டும் நம்ம வேலை இல்ல. அந்த குழந்தைக்கு என்ன வைக்கணும்? சோறு வைக்கணும், ட்ரெஸ் கொடுக்கணும், எல்லாமே செய்யணும். பராமரிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், அந்த குழந்தை வளர்ந்து நமக்கு எல்லாத்தையும் திரும்ப பெற்றுத்தரும். இப்ப இந்த அடிப்படை புரிதல் இல்லாதவங்கனாலதான் என்ன செய்வாங்க, இந்த மாதிரியான விமர்சனத்தை எல்லாம் வைப்பாங்க. இப்ப என்ன கேக்குறேன் அப்படின்னா, தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சொல்லக்கூடாது, இங்க இப்ப அதாவது நிறைய கட்டமைப்புலாம் இருக்கு. அண்ணன் சீமா சிந்தன் சீமா சொல்றாங்களா, நிறைய கட்டமைப்பு வடிவமைப்புலாம் இருக்கு. இந்த காலத்துல அது சரி வருமா? அதை வந்து சரியா செய்ய முடியுமா? இப்ப சாமி 2 நாளைக்கு முன்னாடி கூட அண்ணன் வந்து எல்லாரும் இலவசங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவர் மட்டும் என்ன தெரிவிச்சாரு? ம். ஆட்சி வரைவு புத்தகத்தை அறிவிச்சாரு. 2016 ஆட்சி வரையும் கேட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனுக்காக பணமும் கேட்டாங்க. ஆமா ஆமா. அது இப்ப அதை வந்து காணொலி வடிவமாகவும் தயார் செஞ்சிருக்கு. அது அண்ணனுடைய முயற்சியெல்லாம் சும்மா சாதாரணமா குறைச்சு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய எளிமையா இருக்கக்கூடிய கட்சி தலைவர் 3 லட்சம் 4 லட்சம் வாடகை கட்டியிருக்காங்களே, நிறைய வாடகை, பெரிய வீட்டுல ஆடம்பரமா இருக்கு, நம்ம ஆடம்பரமா கார்லாம் எதுக்கு தேவையா? மக்களுக்காக உதவி செஞ்ச எதுக்கு ஆடம்பர காரு, ஆடம்பர வீடு, வாடகை? அப்ப தமிழ் தேசம் வரக்கூடிய பணம், ஈழத்துல இருந்து வரப்படக்கூடிய பணத்துல அவங்களுக்காக செலவு செய்ய சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து கேள்விகள் வருது. உனக்கு என்ன? சரி, சீமான் வந்து போலியா காசு வாங்கி ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்றாரு. இந்த மக்களுக்காண்டி சொல்றேன், நீ வாய நாய, நீ வாய வந்து செய்வேன். கார் இல்லாம நடந்துகிட்டு, ஜோல்னா பைய கையில போட்டுக்கிட்டு, 2 டீ-ஷர்ட் வச்சுக்கிட்டு, ஒரு புடி ஸ்டைல வாழ்ந்துகிட்டு, இந்த மக்களுக்கான அரசியல பேசுவேன். எவன் பேசுவேன் இன்னைக்கு? கம்யூனிஸ்ட் பேசுவானா? காங்கிரஸ் பேசுவானா? ஒரு பையனும் பேச மாட்டான். சீமான் செய்யறத அவங்களுக்கு வந்து உறுத்துதுன்னா எரியுது அவங்களுக்கு. என்னடா ஒருத்தன் நம்மளெல்லாம் மிஞ்சி ஒருத்தன் வளர்ந்துகிட்டு வர்றானே அப்படிங்கறத அந்த எரிச்சல் தாங்க முடியாம இப்படி வன்மத்தை கக்குறது. ஐயா கலைஞர் அவரும், உன் வீட்டு பணத்தை நீ கொடுத்தியா சீமானுக்கு? நான் சீமானுக்கு திரள் நிதி கொடுத்தேங்க, அதை என் காசையெல்லாம் வாங்கிட்டு தாங்க சீமான் இப்படி உல்லாச வாழ்க்கை வாழ்றாரு. 10 ரூபா கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாத நாய் நீ பேசலாமா? அப்போ உனக்கு வயிற்றுச்சல்ல பேசுறேன். அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ கருணாநிதி ஐயா வந்து முத இந்த தமிழகத்துல வரும்போது ரயில் பயணத்துல வந்தாரு, பயணச்சீட்டு இல்லாம ஃப்ரீயா தான் வந்தார். அப்ப வரும்பொழுது இந்த நாட்டை அமைச்சு அண்ணாவோட இணைஞ்சு பெரிய ஒரு பிம்பமா ஏற்படுத்தி ஒரு அரசியல் செய்ய புரட்சி ஏற்படுத்தினாங்க. இப்போ தமிழ் தேசியம், அதாவது ஒரு கட்சியை, ஒரு கொடிய புலிக்கொடிய மறைக்கப்பட்டு ஒரு தலைவனை சிதைக்கப்பட்டு அந்த மீண்டும் அந்த தலைவனை முகத்தையும் தலைவனுடைய அந்த கொடியோட முகத்தையும் தமிழகத்தை கொண்டு இணைக்கிறது சரியா? சரியான வழியா? இது கொண்டு போனா நாடு நலம், அதாவது தரமா இருக்குமா? இல்ல இது எப்படி ஈழத்துல நடந்ததோ, எப்படி ஈழத்துல வந்து ஒரு மாதிரியா நடந்ததோ அதே போல தமிழகத்தில் நடந்துருமா என்று தமிழ் தேசியம் ஆட்சியை வந்தால் ஒருவேளை இப்படி எல்லாம் நடக்கும், இப்பெல்லாம் தமிழர்கள் மட்டும்தான் ஆளணும், மற்றவர்கள்லாம் தாளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் ஏற்படுமா அப்படின்னு மக்கள் எல்லாம் கேட்கறாங்க. உங்களோட என் தாய் வந்து ஒருத்தன் கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். என் தாய் செத்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது தப்பிச்சிடணும்னு ஒரு பிள்ளை நினைக்குமா? இல்ல என் தாயே செத்ததுக்கு அப்புறம் நான் என்ன வசூருக்கு உசுறு வாழணும் அப்படின்னு ஒரு பிள்ளை நினைப்பானா? சொல்லுங்க. அப்ப சீமான் செய்யக்கூடிய அரசியல் சாத்தியமா? இப்படிலாம் செஞ்சிடலாமா? தோல்வி அடைஞ்ச பிரபாகரனுடைய தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறீங்கல்ல, முடியுமான்னு கேட்கக்கூடாது, முடியும்னு நம்பிக்கையோட செய்யணும். நம்ம தோத்தாலும் பரவாயில்ல தம்பி, நம்ம கடமையை நம்ம செஞ்சிட்டோம், நம்ம கடமைய நாம செஞ்சிட்டோம். இஸ்லாம் என்ன சொல்லுது? அலம் தர இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதரல் மௌத்.
ம். மரணத்துக்கு பயந்து உன் வசிப்பிடத்தை விட்டு நீ வே வேற ஒரு இடத்துக்கு தப்பிச்சு ஓடுன அப்படின்னா நீ உசுர் வாழ்றதை விட நீ செத்து சாகுறது மேலும் செத்து சொல்றான். மடியிறது. எதுக்கு பயந்து? பழனி பாபாவும் சொல்லியிருக்காங்க. ஆஹ் அப்போ உன் தாய் மொழி செதஞ்சு போச்சு, உன் தாய் நிலம் மலைகள் கொள்ளையடிக்கப்படுது, மண் அள்ளி விற்கிறான், தண்ணி அள்ளி விற்கிறான், என்ன வளங்கள் எல்லாம் திருடு போகுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மனிதன் சும்மா இருக்காம அவன் ஒரு தூய அரசியலை பேச போகும்போது அவனை எதிர்க்கிறான் அப்படின்னா அப்ப இவனுடைய நோக்கம் என்ன? சீமானை எதிர்க்கிறவன் ரெண்டே பேர் தான். ஒண்ணு பிறமொழியாளர்கள் எதிர்ப்பான், திராவிடத்தை நக்கி பிடிக்கிறவன் ஆதரிப்பாளர். நக்கி பிடிக்கும் சொல்ல வேண்டாம், ஆதரிப்பாளர். இன்னொன்னு பிறமொழியாளர்கள். இந்த ரெண்டு பேர் தான் சீமானை எதிர்ப்பான், வேற எவனும் சீமானை எதிர்க்க மாட்டான். இந்த மண்ணின் மகன் தமிழன் சீமானை எதிர்க்க மாட்டான். சீமான் பேசக்கூடிய அரசியல் எந்த இடத்துல இஸ்லாத்துக்கு எதிரானதா இருக்குது? குரானை எடுத்து பாருங்க, மலைகளை பத்தி பேசுது குரான், எந்த பெய்கிற மலையை பத்தி, அப்புறம் ஹில்ஸ் மலையை பத்தி பேசுது, ஆறுகளை பற்றி பேசுது, மரங்களை பற்றி பேசுது. என்ன பேசல குரான்? இவர் பேசுற அரசியல் ஆடு மாடுகளை பத்தி சூரத்துல் அன்ஆம் கால்நடைன்னு ஒரு அத்தியாயமே இருக்குது. ஆமா, ஏன் குரான் இதெல்லாம் ஏன் பேசணும்? தெரிஞ்சோ தெரியாமலையோ சீமான் இஸ்லாமிய அரசியல பேசிக்கிட்டு இருக்காரு, அது தமிழ் தேசம்ங்கிற இதுல பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழர்கள் நாம பெயர் மட்டும்தான் வேற, பேரு தான் வேற, ஆனா அந்த கொள்கை ஒண்ணுதான். கொள்கை ஒண்ணுதான். நாம ஏன் இஸ்லாத்தை நம்ம முன்னோர்கள் தழுவி இருப்பாங்கன்னு சொல்லுங்க. இஸ்லாமிய கருத்து அப்படியே தமிழ் தேசிய கருத்துக்கு ஒத்து போயிருந்ததுனாலதான் நம்ம தமிழர்கள் இஸ்லாத்தை ஏத்துருக்காங்க. நம்ம என்ன விரும்புறோமோ, நாம எதை நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதுதான்டா இஸ்லாம் சொல்லுது. அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா அப்படின்னு சொல்லிதான் இஸ்லாத்தை தழுவி இருக்கோம் நம்ம. இப்ப நம்ம அதை அரசியலா ஒப்பிட்டு பார்க்க போகும்போது சீமான் பேசக்கூடிய அரசியல் எதுவுமே தவறு இல்ல. அதனாலதான் இந்த இமாம் தமிழ் தேசியத்துல இருக்க சீமானோட நிக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி, இறுதியாக முடிச்சிடும். அது என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ தளபதி விஜய் வந்து படம் அதாவது நடிகர் விஜய், தளபதிங்கிறது அவருடைய பெயர்ல புனைப்பெயர், அதனால அது நடிகர் விஜய் வந்து அவருடைய சினிமா அதோடைய ஃபுல்லாத்தையும் என்ன பண்றாங்க, வீசிட்டு மக்களுக்காக நான் வந்து நின்றுருக்கேன், மக்களுக்காக போராட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதாவது திராவிடமும் தமிழ் தேசியத்தையும் தூக்கி பிடிச்சிருக்காங்க. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான் கண்கள்னு சொல்லிருக்காங்க. அதே அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் தளபதி விஜய் அதாவது நடிகர் விஜய் ஆதரித்து ஒரு காலத்துல பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கொள்கை கோட்பாடுலாம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முரண்பட்ட உடனே இவர் வந்து அதுல இருந்து விலகிட்டாங்க. இப்ப என்னன்னா அப்படின்னா, நடிகர் விஜய் வந்ததுனால இப்போ 234 தொகுதியிலையும் வேட்பாளர் அறிவிக்க போறாங்க. விஜயும் நிக்க போறாரு, பெரம்பலூர் தொகுதியில நிக்கிறாரு. இப்போ அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் நிக்கிறாங்க, காரைக்குடியில நிக்கிறாங்க. அதுல ஒரு தொகுதியில நிக்கிறாங்க, காரைக்குடியில நிக்கிறாங்க. டாக்டர் பிரபுன்னு சொல்லக்கூடியவரும் காரைக்குடியில நிக்கிறாரு. இப்ப என்னன்னா, இவர்னால இந்த நடிகர் விஜய்னால தமிழ் தேசியத்துக்கு பாதிப்பு ஏற்படுமா, ஓட்டு வங்கி குறையுமா, இதனால பெரிய சறுக்கல் ஏற்படுமா நாம் தமிழர் கட்சிக்கு என்று மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, இதை எதிர்பார்க்கறாங்க. அதாவது இவர் உச்சத்தை விட்டுட்டு வந்தேங்கிறாங்களா? என்ன பெரிய நீ உச்சத்தை விட்டுட்டு வந்த? உன்னை யாரு அடிக்கிறதுனாலே பெரிய உச்சம் தானே, பெரிய உச்சம்ல. என்னை வந்து நடிகன் தான் பெரிய உச்சம்னா அப்ப அம்பேத்கர் யாரு தம்பி, பழனி பாபா யாரு தம்பி? அப்ப அவங்களை எல்லாம் சிறுமைப்படுத்துற மாதிரி இல்லையா? புரியுது. அதுவே நான் தான் பெரியாள், நானும் சொல்ல வேண்டாம். நம்மளும் அதை ஏத்துக்கலாமா? அரசியல் தெளிவு இல்லாம அதை ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். நீ சொல்ற உச்சத்தை நான் சொல்றேன். அப்படி உச்சம் இல்லாட்டாலும் ஒருத்தர் மக்களுக்காண்டி போராட வந்திருக்காருல்ல, அவரே நம்ம சரசமா பாக்கணும்ல. கேள்வி, நீ நடிகன், சம்பளம் வாங்குற நடிகன், நீனே உச்சத்தை விட்டு போட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா உன்னைய செந்தமிழ் சீமானும் ஒரு காலத்துல நடிகனா தானே இருந்தார், அவரும் ஒரு படம் எடுக்க இயக்குனர் தானே. நடிகனை இயக்கக்கூடிய இயக்குனர் உன்னைய விட கூடுதலா சம்பளம் வாங்குவாரா, கம்மியா சம்பளம் வாங்குவாரா? கூடுதலா. அப்ப உச்சத்தை விட்டுட்டு வந்தது யாரு? முதல்ல செந்தமிழ் சீமான் தானே. நீ இன்னைக்கு வந்து போட்டு நாடு ரோடி நெஞ்சதுன்றா, அந்த மனுஷன் 15 வருஷத்துக்கு முன்னாடியே உச்சத்தை விட்டு வந்துட்டான்டா. தம்பிங்கிற ஒரு ஹிட் படம்டா, அதை விட்டு அதே தம்பிங்கிற மாதிரி படம் நிறைய கதைகள் சீமான்ட்ட இருந்திருக்கு. அந்த திரைப்படங்கள் எல்லாம் பேட்டி கொடுக்கறத நீங்க பாத்துருப்பீங்க. சீமான் கதை சொன்னாம அப்படி சொல்லுவாரு, அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். சீமான் மட்டும் இந்த அரசியல எடுக்காம சினிமால போயிருந்தாரு, சினிமால இந்த ஆளு பெரிய ஸ்டாரா இருப்பாரு. அப்ப தமிழ் தேசியம் இல்லாம போயிருக்கும், ஒரு புரிதலே இல்லாம இருந்திருப்பாங்க, மக்கள் எல்லாம் ஒரு ஆட்டு மந்த மாதிரி நடந்து போயிருப்பாங்க. அப்படிங்கிறீங்க எப்படிப்பட்ட இயக்குனர் அப்படிங்கிறதுக்கு பாஞ்சனங்குறிச்சி ஒரு படம் போதும். சீமான் எவ்வளவு திறமையானவர், சிந்தனையாளர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு போராளிங்கிறதுக்கு தம்பிங்கிற ஒரு படம் போதும். அந்த திரைப்படத்தை வச்சு சீமானை நம்ம எடை போட்டுருக்கலாம். ஒரு மனிதன் வந்து
அந்த மாதிரியான உண்மையை நேர்மையா கற்பனை செய்யாம ஒரு கதாபாத்திரத்தை வந்து படைக்க முடியாது. ம், அப்படியெல்லாம் அந்த மனுஷன் வந்து நினைச்சிருந்தா சினிமாவை எடுத்து பஞ்சம் வளர்த்து அவருக்கு பல கோடி எடுத்துருக்காங்க. நீ எல்லாம் என்னடா அது கோடி, அந்த ம், ஆள் நினைச்சிருந்தா எத்தனையோ பல கோடிகளுக்கு இன்னமும் என்ன இந்த 3வது பெரிய கட்சி ஆயிட்டாரு. ம், எத்தனை கோடி பேசப்படுது. ம், அவரே இன்னைக்கு பல மேடைகள்ல சொல்றாரு, ம். என்கிட்ட பேசலையா, துணை ஆதரங்க. முதலமைச்சர் பதவி ம், தரேங்கிறாங்க, முதலமைச்சர் வேட்பாளருங்கிறாங்க, ஆனா கூட்டணிக்குள்ள வாங்கங்கிறாங்க. அவருடைய கனவு வேற, அவருடைய நோக்கம் வேற, அவருடைய இது வேற. சரி, விஜய் வர்றதுனாலயே சீமானுடைய வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னா, ம், ஏன்னா உன் கட்சிக்காரன் எல்லாம் வந்து விஜய்க்கு நீங்க சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வச்சிருக்கியா ம். எல்லாத்தையும்? ஈரோடு கிழக்குல நடந்துச்சுல, ஆஹ் அப்பயும் எதிர்த்து பேசினார்ல. என்ன அவன் புரிதல் இருக்கு அந்த மாதிரி. ஆஹ் ஈரோடு கிழக்கு. பூனை கண்ணு மூடிக்கிட்டு பூலகமே இருட்டுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அதெல்லாம் நினைச்சுக்கிறாங்க. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, அந்த கதை சொன்னா நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்ன, இந்த 26 தேர்தல்ல விஜயினுடைய பிம்பம் சுக்கு நூறா உடஞ்சு விழுந்து அவன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சீமானுக்கு வாக்கு செலுத்துறவங்க எல்லாம் ஏதோ அல்ற சொல்றாங்க. ஒவ்வொருத்தனும் சீமானுங்கிறது அவனுக்கு தெரியல. ம். சீமானுக்கு வாக்கு செலுத்துற ஒவ்வொருத்தனும் அது ஒரு பெண் சீமான், அது ஒரு ஆண் சீமான், அது ஒரு வயதான சீமான். அதான் 114 அதுலோட பிரிவாதனை இல்லாம இப்போ அந்த செந்தமிழ் சீமான் அவர்களே இப்போ 8% வாங்கி மிகப்பெரிய ஒரு 3வது இடத்துல இருக்காங்க. இது வந்து இந்த இடம் வந்து சாதாரணமா வரல. 2010ல இருந்து மிகப்பெரிய 2016ல இருந்து எலெக்ஷனை சந்திச்சு இப்பதான் வந்திருக்காங்க. அதாவது 3வது பெரிய கட்சியாக வளர்ந்திருக்காங்க. ஆனா இப்பதான் வந்தது நடிகர் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம். அண்ணன் சீமான் அவருடைய கொடி வண்ணத்தையே எடுத்து அதே மாதிரி வந்திருக்காங்க. ஆனா இப்ப 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. அண்ணன் செந்தமிழ் சீமான் 2019 நிக்கும் போது 2020 நிக்கும் போது 4 முனை போட்டின்னு சொல்லல, 3 முனை போட்டின்னு கூட சொல்லல. ஆனா இப்ப உடனே வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து உடனே 4 முனை போட்டின்னு உங்களை வந்து ஆதரிக்கிறாங்க. உங்களையும் பெரிய கட்சியாக எடுத்துக்கிறாங்க. எப்படி சாத்தியம்? அதாவது ஊடகங்கள் வந்து முதல்ல சீமானை தவிர்த்துட்டு மும்முனைண்டாங்க. காவிக தலைமையில ஒரு கூட்டணி, அதனால கூட்டணியத்தை நாங்க கணக்கு வச்சுப்போம், தனிச்சு நிக்கிறதெல்லாம் நாங்க கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தனிச்சுதான் நிக்கிறாங்க. கூட்டணி தனிச்சு விடப்பட்டு நிக்கிறான். திருவிழால காணாம போன குழந்தை அனாதையா நிக்கும் தெரியுமா? அப்படி தேர்தல்ல காணாம போன குழந்தை அது அனாதையா நிக்குது. யாரும் கேப்பாராட்டு போய் நிக்கிறாங்க. இல்ல அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு நாங்க பாஜக நாங்க யாரோட கூட்டணி வைக்க மாட்டோம், எங்களுக்கு மக்களுக்கு தான் மக்கள் தான் எங்க கூட்டணி அப்படிங்கிறாங்க. அதனாலதான் நாங்க தனியா நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஊர்ல சில பேரு தனியா போட்டுட்டு ஏய் நான் தான்டா ஆளு, ஏய் நான் தான்டா அப்படி இவங்க சொல்றதெல்லாம் பார்க்க போகும்போது நமக்கு சிரிப்புதான் வருது. என்னடா இவங்க அரசியல் பேசுறாங்க, நாங்க மக்களோட கூட்டணி, மக்களுக்காண்டி முதல்ல என்னடா இங்க கரூர்ல ஒரு சம்பவம் போதாதான், சாட்டை துறை கிளிகள் கிளிக்கிற போற இடத்துல எல்லாம் வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கறோம். கொள்கை என்னடா, கரூர்ல ஏன்டா ஓடி போனேன், என்ன ஏன்டா பிரச்சனை சந்திக்க மாட்டேன், பத்தாக்குறைக்கு பொண்டாட்டிய வேற கொண்டு வந்து கோர்ட்ல நிப்பாட்டி வச்சிருக்கேன், நீ எப்படி அந்த நாட்டை சரி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் வந்து அள்ளி செல்ற, அதை பத்தியும் நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமான கேள்விகள் இருக்குதா? சரி, அடுத்த நிகழ்வுகள்ல நம்ம மீண்டும் தொடர்ந்து சந்திப்போம். இன்னும் ஏகப்பட்ட கேள்வி எல்லாம் இருக்கு. நீங்க என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ சீமானன் மூலியமாவோ இல்ல அவர்கள் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகம் மூலம் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்வி எல்லாம் பதிவு சொல்லுங்க. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய தலைவர்களை சந்திச்சு நிறைய கேள்விகளை கேட்டு இன்னும் மக்களுக்காக புரிதலை ஏற்படுத்தி இன்னும் அரசியல் களம்னா என்ன அப்படின்னு சொல்லி உண்மையை வெளிப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள், தொடர்ந்து எங்களோட பயணிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம்.